சங்கீதம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமானுக்காக வெளிச்சம், செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஒருவேளை இன்றைக்கு சொல்லலாம், தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் சொல்லலாம், நான் செம்மையானவனாய் இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் இருள் குறுக்கிட்டு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அப்ப உங்களுக்கு எப்படி அது உதிக்க போகிறது அப்படின்னா, நீதிமானுக்காக வெளிச்சத்தை கர்த்தர் விதைத்து வைத்திருக்கிறார். செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியை விதைத்து வைத்திருக்கிறார். நாங்க சின்ன பையனா இருந்த பொழுது எங்களுடைய வீட்டிலே தினமும் வாங்குகிற புளியிலிருந்து அந்த புளிய முத்தை சேகரிப்பேன் நான். அது நிறைய கையிலே இருக்கும். அதை வைத்து விளையாடுவது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். புளியிலிருந்து உள்ளே எடுக்கிறோம்ல அந்த புளியங்கொட்டை, அதுதான் புளிய முத்து என்று சொல்வார்கள். அது முழுவதும் நிறையா சேர்த்து வைத்தால் எங்களுக்கு சின்ன பையனாக இருக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் அதை இப்போ ஒன்றிருந்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் ஒரு சத்தம் போட்டாங்க. நைஸாக நான் போய் எங்கள் தோட்டத்தில் மண்ணை தோண்டி அத்தனை புளிய முத்தையும் உள்ளே போட்டு இங்கே பத்திரமா இருக்கட்டும் மூடி வச்சுட்டு வந்துட்டேன். மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து நல்ல மழை பெஞ்சிச்சு பாருங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 4-5 நாளைக்கு கழித்து போனால் நூற்றுக்கணக்கான புளியஞ்செடி மழை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சது. அடுத்து இன்னும் 4-5 நாள் தான் இன்னும் அழகாக அந்த புளியஞ்செடி வெளியே வந்திருந்தது. ஒரு நாள் விதைத்து வைத்தால் மழை பெய்யும் பொழுது நிச்சயமாய் அது வெளிப்படும். உங்களுக்காக ஆண்டவர் இன்று விதைக்கவில்லை, நேற்று விதைக்கவில்லை, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி விதைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பதாக தேவன் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்த மகிமை. Even before the foundation of the world, அல்லாவிட்டால் even before the foundation of the earth, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் நமக்கென்று எல்லாம் முன்குறித்து திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். அந்த காலங்களை தேவன் நமக்காக யோசித்து வைத்திருந்த அந்த காலங்களை எண்ணினால், அது நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை நோட்புக் ஆனாலும் அதிலே வைத்து எழுதி முடிக்க முடியாது அத்தனை வருடங்கள் எண்ணிக்கை என்று சொல்லத்தக்கது போன்ற கோடிக்கணக்கான ஆண்டுகள், கோடிக்கணக்கான யுகங்கள், யுகங்கள் ஆக எத்தனையோ கோடி யுகங்கள் தாண்டியும் தேவன் உட்கார்ந்து இந்த மனித ராஜ்யத்தை எப்படி வடிவமைத்து செய்து முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு அன்னைக்கே, நீதிமான்களுக்கு எல்லாருக்கும் அன்னைக்கே என்ன விதைச்சிருக்கிறார்னா வெளிச்சத்தை விதைச்சிருக்கிறார். செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறதுன்னு மொட்டைக்கட்டையா சொன்னா எப்போ விதைக்கப்பட்டது? இன்றா நேற்றா? எத்தனை நாள் சொல்லி பாருங்க, அது விதைக்கப்பட்டதா இருக்குது. பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு காலம் பின்ன போய் பாருங்க, ஆமா விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவ்வளவு காலமா விதைச்சு வச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறார். உங்களுக்கு அருமையான வெளிச்சமான பிரைட் ஃபியூச்சர், ஒரு பிரைட் ஃபியூச்சர், பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு விதைச்சு வச்சிருக்கிறார். வெளிச்சம் என்றால் பிரகாசமான நாட்கள் உங்களுக்கு விதைச்சு வச்சிருக்கிறார். இரண்டாவது, செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி தேவன் விதைத்திருக்கிறார். கர்த்தர் விதைத்து வைத்திருக்கிறார். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். இதை மனுஷன் நினைச்சா மாற்ற முடியாது. இப்ப நீங்க யாருக்காக பயந்துகிட்டு இருக்கீங்க? பிசாசை பார்த்தா, அல்லது மனுஷரை, உங்க சொந்தக்காரங்களை பார்த்தா, அல்லது உங்களுடைய ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க மேல் அதிகாரிகளை பார்த்தா பயந்துகிட்டு இருக்கீங்க? அப்படின்னு அந்த பயத்தை உதறி தள்ளுங்க.
நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, விதைக்கப்பட்ட அது முளைக்கும்படி நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள், நன்றி சொல்லுங்கள். எப்பயுமே கர்த்தருக்கு இதுவரை செய்ததற்கு நன்றி சொன்னால் போதும், ஆண்டவர் அடுத்து வரவேண்டிய நன்மைகளை தாராளமாய் உங்களுக்கு தருவார், உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பார். நன்றியுள்ள இதயம்தான் ஆண்டவருக்கு வேண்டும். பாருங்க, நன்றியுள்ள இருதயம். அநேகர் இடத்துல அந்த நன்றி இல்லை. ஆண்டவர் சொன்னார், 10 குஷ்டரோகிகள் சொஸ்தமானார்களே, மீதம் 9 பேர் எங்கே? அந்நியன் ஒருவன் தான் வந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்த வந்தான், மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். அப்ப நீங்க பார்த்துக்கிடுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறபடியாக உங்களுக்கு ஆண்டவர் விதைத்திருக்கிறது முளைச்சு வரணும். இதுவரை செய்ததற்காக நன்றி சொல்லுங்கள். இதுவரை கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுங்க. அந்த விதைக்கப்பட்ட அருமையான வெளிச்சம் தோன்றும். இதுவரை நீங்க அதை பார்த்ததில்லை. தேவன், வேதம் சொல்லுது, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, இதான் ஆயத்தம் பண்ணத கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்ப அவ்வளவு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க ஒரு சின்ன நன்மை. சவுல் தேடி வந்தார், கழுதை கிடைக்கணும், காணாம போன கழுதை அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு தீர்க்கதரிசி கேட்க வந்தார். எப்பா, கழுதை இல்லப்பா, இந்த கழுதை இருக்கிற இந்த இஸ்ரேல் தேசம் முழுசையுமே ஆடுற ராஜாவா உன்னை நான் மாத்துறேன். அப்ப நீங்க கழுதையை தேடி இன்னைக்கு வந்திருக்கலாம், ஒரு சின்ன வெளிச்சத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் கொடுக்க போகிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்கள் கண் கண்டிராத தங்கமயமான ஆசீர்வாதம், தங்கமயமான ராஜ்யம், உலகத்தில் உங்களுக்கு மகிமையான நாட்களை தேவன் வைத்து வைத்திருக்கிறார். அதை மறக்காதீங்க. ஆகவே விதைக்கப்பட்ட ஒன்று சிறிதா இருந்தாலும் முளைக்கும் பொழுது அது பெரிதாகும். எந்த விதையுமே பார்க்கும்போது சிறுசுதான். கடுகு விதை பூண்டுகளில் சிறியதா இருந்தாலும் கடுகு மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா அழகா பெரியதாக அழகாக வளர்ந்து வரும். அதுபோல விதைக்கப்பட்டது உங்களுக்கு சிறுசா இருந்தாலும் இன்னமும் அதை ஆண்டவர் வளர்த்து ஆளாக்குவார். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமான வெளிச்சம் நிறைந்ததாக, இருளில்லாத ஒன்றாக ஆண்டவர் மாற்றி தரும் பொழுது அது எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வீட்டில் குடும்ப சாபமே இல்லைன்னா எவ்வளோ நன்றாக இருக்கும். உங்களுக்கு பிசாசு போராட்டமே விலகி ஓடிடுச்சுன்னா எவ்வளோ நன்றாக இருக்கும். மனுஷ தொந்தரவுகள் நீங்கி நீங்கள் கர்த்தரை மனதார ஆராதிக்க முடிஞ்சதானால் எவ்வளோ நலமாக இருக்கும். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இதோ என் ஜனத்தை ஆராதிக்க போகவிடு அப்படின்னு அன்றைக்கு மனுஷர் அடிமைப்படுத்தி கொண்டிருந்த இடையிலிருந்து தூக்கி எடுத்தார். அவை உங்களுக்கு விடுதலையோடு அவரை ஆராதிக்க வழிகளை ஆண்டவர் தருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. இரண்டாவது, செம்மையான இருதயம் உடையவர்கள். செம்மையான இருதயம் அப்படின்னா என்ன? எதையுமே செம்மையா செய்யணும், கரெக்டா நியாயமா நீதியா செய்யணுன்ற இருதயம் உடையவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? செம்மையான இருதயம், அவங்களுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நடந்ததாக ஒரு அருமையான சம்பவத்தை சொல்லுவார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதருடைய கார் நடுவெளியில் நின்று போயிற்று. அப்பொழுது அவர் நின்று எல்லோரையும் கூப்பிட்டு கொண்டிருந்தார், யாரும் வரவில்லை. அடடா, இவர் வேதனையோடு இருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட சகோதரன் வந்தார். என்னங்க ஐயா, நான் ஒரு மெக்கானிக் தான், என்ன பண்ணணும்? இந்த கார் நின்று போச்சுப்பான்னொன்னே 1 செகண்டு 2 செகண்டு நில்லுங்கன்னு சொல்லி, நம்ம 1 செகண்டு சொன்னோம்னா 1 நிமிஷம் எடுத்துக்கிடுவோம், 2 செகண்ட் சொன்னால் 2 நிமிஷம் எடுத்துக்கிடுவோம். சில நிமிடத்திற்குள்ள காரை ரெடி பண்ணார். இது சின்ன சின்ன பிரச்சனை தான் ஐயா, சரியாயிடுச்சு, நீங்கள் போங்கன்னு சொன்னார். அப்போ அவர் காசு எடுத்து கொடுத்தப்ப அவர் சொன்னார், வேண்டாம் ஐயா, இது சின்ன வேலை,
இதுக்கு பைசா தேவை கிடையாது, நீங்கள் வழியில் நீங்கள் பாட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு புறப்பட்டு விட்டார். வீட்டுக்கு வந்த பொழுது அவருடைய துணைவியார் அவங்க சொன்னாங்க, அவங்க கர்ப்பிணியாக இருந்த அவங்களுக்கு அவர்களுடைய பிரசவத்துக்கு பைசா தேவையாக இருந்தது. இவர் இதை வந்து நின்றப்போ அந்த அம்மா பிரசவத்துக்கான பணத்தை கையில் வச்சு நின்னாங்க. எப்படி உனக்கு பணம் கிடைச்சது இது அப்படின்னு இந்த மெக்கானிக் கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கறது தான் என் வழக்கம் இல்லையா, கொடுத்தப்ப நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பார்த்தோன்னே அந்த ஒரு தாயார் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகும்போது கரெக்டாக பணம் வைக்கிறப்ப அதுக்கு கீழே உங்களுடைய செலவுக்கு இவ்வளோ பணம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி பணத்தை, என்னுடைய பிரசவத்துக்கான பணத்தை அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். ஆகவே அந்த ரெஸ்டாரண்ட்டும் உன்னுடைய செலவுக்கு வச்சுக்கமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பணம் கொண்டு வந்திருக்கேங்கன்னு சொன்னாங்க. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இவர்களுக்கு. இவர் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தார். செம்மையான இருதயம், சின்ன ஒரு வேலை, இதுக்கு நான் பைசா வாங்கக்கூடாது. அவருடைய இதயம் பாருங்க செம்மையானதாக இருக்கு. அவங்களுக்கு மகிழ்ச்சியை விதைச்சி வச்சிருக்கிறார் கர்த்தர். மனைவி அவங்க கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்த அவங்க இந்த பொண்ணு சாப்பாடை கொண்டு வருது, பிரசவம் பார்க்க பைசா வச்சுட்டு போகலான்னு. அப்போ நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, நீங்கள் இப்படி டிப்ஸு போல வாங்குகிற மகிழ்ச்சி அல்ல, உங்களுக்கு என மகிழ்ச்சியான வாழ்க்கை, நல்ல எதிர்காலம், பிரகாசமான நாட்கள், இவைகளெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார், விதைச்சு வச்சிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த விதைச்சு வச்சது ஒரு பயலுக்கும் தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கா தெரிஞ்சு எடுத்துட்டு ஓடிடுவாங்கல்ல, இது ஒரு வயலுக்கும் தெரியாது, எல்லாம் சீக்கிரம் விதைச்சு வச்சிருக்கிறார். இப்போ நீங்க கரெக்டா பாஸ்வேர்டு போட்டீங்கன்னா கரெக்டா இது முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாஸ்வேர்டு போடணும்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். அப்போ பாஸ்வேர்டு என்ன? கேட்கணும். ஆண்டவரே, நீர் எனக்காக என் பிள்ளைக்காக ஆசீர்வாதங்களை விதைச்சு வச்சிருக்கிறீரே, அதை தாரும். இப்ப இதற்கு என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, நீதிமானா இருக்கணும். அவ்வளவுதான். நீதிமானுக்கு தான் வெளிச்சம். அப்ப நீதி செய்யாம வாழ்ந்தா இது கிடைக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் நீங்கள் நீதிமான்கள். ஆனா மறு நிமிஷமே நீங்க உலகத்துக்குள்ள ஓடி நீதி குறைச்சலா வாழ்ந்து பொய்யிலும் புரட்டிலும் நீங்க வாழ்ந்தா நீங்கள் நீதிமான்களா இருக்க முடியாது. அப்ப ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால் கழுவப்படுவது மட்டுமல்ல, அனுதின வாழ்க்கையில் நீதியாய் வாழணும். நீதியின் கனி கர்த்தருக்கு கொடுக்கணும். இந்த நீதிமானாக இருந்தீங்களானா உங்களுக்குன்னு வச்ச வெளிச்சம் இருக்கு பாருங்க, அது அழகா பிரகாசிக்கும். உங்க பிள்ளைக்குன்னு வச்ச வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு வச்ச வெளிச்சம் பிரகாசிக்கும். நீதிமானா இருங்க, நீதியா வாழுங்க. ஆமா, நீதி செய்கிறவர்களாக இருந்து பாருங்க, அதுதான் ரொம்ப சிறந்த ஒன்று. நீதிமானாய் வாழுவது. கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, செம்மையான இருதயத்தோடு கூட இருக்கணும். ஆமா, செம்மையான இருதயம். இந்த விதமாக வாழ்ந்தாலும் என்னெல்லாம் நடக்கக்கூடும், அதாவது இந்த உலகம் என்ன செய்யக்கூடும், வேதவசனம் என்ன சொல்லுது பாருங்க. வேதாமத்தில் யோபுவின் புஸ்தகம் 12:4, யோபு 12:4 படிங்க பிரதர். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான், உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். இப்ப பாருங்க, நீதிமானுக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொண்டாட்டமாயிருது. அவங்களாம் என்ன செய்யறாங்கன்னா, இவர் நீதிமான் இல்லை, ஏதோ தப்பு செஞ்சிருக்காரு, யோபு நீர் ஏதோ பாவம் பண்ணனால தான் உமக்கு இவ்வளவு கர்த்தர் வந்து கொப்பளமா வர வச்சு வேடிக்கை பார்க்குறாருன்னா நிச்சயமா நீர் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறீர்.
யார் பரியாசம் பண்ணுறா? என் சிநேகிதரால் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திக்கிறார் அவர். அப்போ கூட இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரட்டும், அவ்வளவுதான். அன்னைக்கு தான் அவங்களுடைய சுய ரூபம் தெரியும். என்ன ரூபம்? ஆமாம், இல்லை, அவங்க உங்களுக்கு 100% அனுகூலமானவர்கள் அல்லனா அது தெரியும், அனுகூலமானவனாலும் தெரியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமாம். அப்போ இப்படிப்பட்ட நிந்தை கூட வரலாம் நீதிமானா இருக்கும்போது. வேதம் சொல்லுது, உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். இது உத்தமனா இருக்கிற நீதிமானுக்கு சில நேரம் பரியாசங்கள் வரும். சிலர் குறை பேசுவாங்க, பொய்யா பேசுவாங்க, பழிய கூட தூக்கி போடுவாங்க. அந்த நேரம் பொறுமையா இருங்க. உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற வெளிச்சம் உதிக்கிறதற்குரிய காலம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. இந்த யோபுவுக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்க. சோதனை நாட்கள் முடிஞ்ச பிறகு திரும்பவும் 1 டஜனுக்கு 2 பிள்ளை குறையா திரும்பவும் 10 பிள்ளை என்ன செஞ்சாரு? கர்த்தர் கொடுத்தா. பாருங்க, 10 + 10 20 ஆகி போச்சு பிள்ளைங்க. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் கவனிங்க. நீங்க பரியாசம் பண்ணப்பட்டாலும், யாரால பரியாசம் பண்ணப்பட்டீர்களோ அவர்கள் உங்களிடத்துல உங்களுக்கு தங்க காசு, தங்க ஆபரணத்தை கொடுத்து கர்த்தர் உன்னோட இருக்கிறார்னு சொல்லு மட்டும் கர்த்தர் விடமாட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் விதிச்சிருக்கிறார், என்ன வச்சிருக்காரு? ஆளுக்கு ஒரு தங்க காசு அல்லது ஆபரணத்தை கொடுத்து, இப்போ யோபு நீர் பட்ட பாடு எல்லாம் போதும், நல்லாயிட்டீர், வச்சுக்கிட்டோன்னு சொல்லி கொடுக்க கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதம். கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க, ஆனால் அவருக்கு 2 மடங்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். இழந்ததை பிள்ளைகளை கொடுத்தார். அருமையான வாழ்க்கை. 4 தலைமுறையாக பேர பிள்ளைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். அப்ப நீங்க நீதிமானா இருக்கும்போது பரியாசம் பண்ணப்பட்டா நீங்க சோர்ந்து போகாதீங்க. வெளிச்சம் விதைச்சிருக்கிறார்னா அது நிச்சயம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் விதைத்திருக்கிற வெளிச்சம் நிச்சயமானது. எனக்காக கர்த்தர் விதைத்திருக்கிற வெளிச்சம் நிச்சயமானது. அது மாறாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. நம்பர் 2, இது ஒன்றை புரிஞ்சுக்கிடணும். சோதனை நேரத்தில் 4 பேர் பரியாசம் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஒன்று செய்யுங்க. சிலர் சொல்லுவாங்களே, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்கன்னு சொல்லி. அது மாதிரி காது கேளாதது போல இருந்துருங்க. அந்த காரியத்தை குறித்து பேசுனாங்கன்னா அவங்களையும் ரொம்ப தாழ்த்தி போடாமல் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான். சொல்லுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான். எனக்கு எவ்வளோ பெரிய வெளிச்சம் கர்த்தர் விதைச்சிருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆமாம். அடுத்து பாருங்க, ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை கட்டளையிடும்போது நம்ம அதை காத்து கொள்ளவும் வேண்டும். வேதாமத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் 2 பேதுரு 2:8 படிங்க. நாள்தோறும் அவர்கள் அக்கிரம கிரியையை கண்டு கேட்டு நீதியுள்ள சோதம் குமார மக்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில். பாத்தீங்களா, செம்மையான இருதயத்தாருக்கு தான் மகிழ்ச்சி விதைச்சிருக்கிறார். அப்ப இவருடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன? நீதியுள்ள இருதயம் யாருக்கு இருந்துச்சு சொல்லுங்க? லோத்துவுக்கு. ஆனா அவர் காண்கிறது என்ன? அக்கிரமக்கார கிரியைகள், அக்கிரமமான செய்கைகளை காண்கிறார், கேட்கிறார். வந்து சொல்றாங்க, எப்பா லோத்து, அந்த 13ஆம் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, 14ஆம் ஸ்ட்ரீட்டு, அதில் 2 ஆம்பளைங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கப்பா, ஆணோட ஆண் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கப்பா. அப்போ லோத்துக்கு வேதனையாக இருக்குது. ஆணோடு ஆண் கல்யாணம் பண்ணலாமா? ஆணுக்கு பெண்ணை ஏற்ற துணையாக கொடுத்துருக்கிறாரு. இப்படி தப்பாக செய்கிறாங்களே, வாழ்க்கையை வாழ்கிறாங்களே. பெண்ணும் கல்யாணம் பண்ணி கை கோர்த்து சோதம் குமாரால் நடந்து வர்றாங்க. அப்போ இவருக்கு பார்த்தா கண்டு வேதனைப்படுறார். தன்னுடைய நீதியுள்ள இருதயம், செம்மையான இவருடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு நல்ல ஒரு நீதிமானாக இருந்த இவரை கர்த்தர் சோதனை காலத்தில் ரட்சிக்க அறிந்திருந்தார். என்னன்னு சொன்னால், கர்த்தர் தூதர்கள் அனுப்பினார்.
அந்த தூதர்கள் லோத்துவின் வீட்டுக்கு வந்து லோத்துவையும் அவனுடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகள் 2 பேரையும் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியே விட்டு ஓடிப்போ, ஜீவந்தப்போ ஓடிப்போன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. கர்த்தர் நீதி உள்ளவர்களாக இருந்தா உங்களுக்குன்னு மகிழ்ச்சியை விதைச்சி வச்சிருக்கிறாரு. அதை நீங்க இழந்து போகக்கூடாதுன்றதுக்காக தூதர்களை வச்சாகிலும் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் விட்டுருவாரு. உங்க கர்த்தர் பற்றி பிடிச்சி இழுத்து கொண்டு எங்க போய் விடுறாரு? தீமைக்கு விலகி தப்பிச்சு பொழைச்சிக்க அப்படின்னு சொல்றாருல இன்னைக்கு. அது மாதிரி அப்படி ஆண்டவர் வச்சிருக்கிற மகிழ்ச்சி ஆண்டவர் நீங்க இழக்காம காக்கிறதுக்கு உதவி செய்வார். ரைட், இப்படி பண்ணிட்டாரா? இப்ப போகும்போது லோத்தினுடைய மனைவி தவறு செய்றாங்க. அவங்க பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாங்க. இன்னைக்கும் அந்த லோத்துனுடைய மனைவி உப்பு தூணாக நிற்கிற இடம் இருக்கிறது என்று சொல்லப்படுது. நான் இன்னும் போய் பார்க்கல அந்த இடத்த, பற்றப்பட இடங்களை பார்த்துருக்கிறேன். அந்த அக்கினி கந்தம் விழுந்ததுனால இருக்கிற கிட்டத்தில் இருக்கிற கடலில் அதிகமான கந்தகம் விழுந்ததுனால ஒரு மீன் வாழாத டெட்சி போய் பார்த்துருக்கிறேன். அந்த டெட்சியில் இறங்கி பார்த்தேன், மிதக்க முடியுது, கால் கீழே ஊன முடியல, அப்படியே கால் தூக்குது, மிதக்கிறது போல இருக்குது, முழுவதுமாக மிதந்துக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. டென்சிட்டி ஃபுல்லாக அந்த கர்த்தருடைய சமூகத்திலேருந்து இறங்கின அக்னியும் கந்தவும் அந்த தண்ணீரில் இறங்கினால ஒரு மீன் கூட கிடையாது. டெட் சி, சவக்கடல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இன்றைக்கு நீங்கள் ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்போ அவர் லோத்துவினுடைய மனைவி அவர்கள் உப்பு தூணாயிட்டாங்க. அடுத்தது என்ன? அவருடைய 2 பிள்ளைங்க. இப்போ அவர் ஒரு மலைக்கு ஓடி போய் அழகா தப்சம் பழச்சோன் இருக்கும்போது அவருடைய 2 பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை இல்லைன்னு ஒரு நிலை. அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்கணும் இவங்க? விதைக்கப்பட்டிருக்கா விதைக்கப்படலையா? மகிழ்ச்சி கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. லோத்துவின் பிள்ளைகளுக்கும் லோத்துவுக்கும் மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்குன்றத நம்பல. அவங்க என்ன நம்பல? ஊருக்கு வெளியே கொண்டு வந்து தூதர்கள் விட்டாங்கல்ல, அதே தூதர்கள் 2 மாப்பிள்ளை மரம், ஏன்னா இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க 2 மாப்பிள்ளை மரம் சோதம் குமரால. அவங்க வரமாட்டோம்ட்டாங்க. மாமா நீ ஏமாத்துறீங்க, ஒன்றும் நடக்காது, போங்க, முடிவுலாம் வராது, போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலாக வேற 2 மாப்பிள்ளை மாற தூதர்கள் கை பிடிச்சி கொண்டு வந்து இவர்கள்ட்ட விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ லோத்துவும் அவருடைய 2 பிள்ளைகளும் ஃபாஸ்டிங் போட்டு கை கூப்பி ஜெபம் பண்ணி, கர்த்தாவே எங்களுக்கு வாழ்க்கையே இல்லாமல் போயிருக்கு, இந்த பிள்ளைகளுக்கு அம்மா தான் இல்லை, இவர்களுக்குரிய மருமகன்மார் இவர்களுக்குரிய கணவன்மாரை கொண்டாங்க, கதறி ஜெபம் பண்ணி இருந்தா கர்த்தர் கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிருப்பாரா? போயிருக்க மாட்டாரா? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். வேதத்தில் பாருங்க, அருமையா கர்த்தர் பிலிப்புவை ஆசோத்தில் கொண்டு போய் விட்டார். அப்போ அவருக்கு அருமையான ரதங்கள்லாம் இருக்கு. தேவனுடைய ரதங்கள் 1000 10,000 இருக்கு. அப்போ ஒரு 2 பயல்களை கொண்டு வந்து விடுறது அவருக்கு லேசான காரியம், அற்பமான காரியம். ஐயோ நமக்கு மாப்பிள்ளையே இருக்க மாட்டாங்கன்னு அந்த 2 பெண் பிள்ளைகளும் தவறான செயல் புரிந்ததினாலே 2 தப்பான பெரிய சந்ததியை அவர்கள் பெற்றெடுத்தாங்க. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை மற்றும் மகிழ்ச்சியை விதைத்திருக்க நீங்க அவர்கிட்ட ஆலோசனை கேட்கவும் ஜெபம் பண்ணி உங்களுக்கு விதைக்கப்பட்டிருக்க அந்த வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் அடையாம நீங்க தவறான செயலுக்குள்ள போனீங்கன்னா அது வேதனையை தான் கர்த்தர் கொடுக்கும், உங்களுக்கும் கொடுக்கும். மோவாபியர் அம்மோனியரை இன்றைக்கும் கர்த்தர் அருவருக்கிறார். அவங்க இத்தனை தலைமுறைக்கும் சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு பழைய ஏற்பாட்டின்படி சொல்லப்பட்டாங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து வந்த பொழுதோ அதெல்லாம் மாறி போயிருக்கிறது. ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ விதைச்சு வச்சதை தேடாம சும்மா உட்காந்து பிள்ளைய கொண்டு வந்து மதுபானம் கொடுத்தாங்கன்னு லோத்து குடிக்கலாமா? என்ன வேதனை தான் இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர், பிள்ளைகளை வளர்க்கணும்ல, பிள்ளைகளை காப்பாற்றணும்ல, கொண்டு வந்து சாராயத்தை கொடுத்தா குடிக்கிறதா? கர்த்தர் வச்சிருக்கிறாருமா, இந்த கொண்டு போய் கீழே ஊற்று சாராயத்தை, கொண்டா கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம், வெறும் வயிற்றுல 3 பேர் உபவாசம் இருப்போம். கர்த்தர் உங்க 2 பேருக்கு நல்ல மாப்பிள்ளைய தருவார். இன்னைக்கு பொறுத்த மட்டும் கிடைக்கலன்னு தெரியுது, ஆனா சீக்கிரத்தில் கிடைக்கும்னு நம்புங்க அப்படின்னு சொல்லி பாசிங் இருந்திருக்கலாம்ல. உங்களுக்கும் வழி இல்லைன்னு சொல்லி தீய வழியில கால் வச்சு இறங்காதீங்க.
கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை விதைச்சு வச்சிருக்கிறாரு. அது முளைக்கும், அது மிக அதிசயமா இருக்கும். எழுந்து நிற்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். நீதிமான்களுக்கென்று வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது, விதைக்கப்பட்டிருக்கிறது. கேளுங்க, ஆண்டவர் வெளிச்சத்தை விதைச்சு வச்சிருக்கிறாரு, மகிழ்ச்சியை விதைச்சு வச்சிருக்கிறாரு, சந்தோஷத்தை விதைச்சு வச்சிருக்கிறாரு, பிரகாசமுள்ள எதிர்காலத்தை விதைச்சு வச்சிருக்கிறாரு. பயப்படாதே, கலங்காதே. கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ, இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வசனத்தை உரிமை பாராட்டிச்சு கர்த்தர்ட்ட கேளுங்க. ஹல்லேலூயா.